வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. லெமன் வாட்டரை வெறும் வயிற்றில் எடுக்கிறது நல்லதா கெட்டதா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இப்போ லெமன் வாட்டர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு வராங்க. அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா வெயிட் குறையும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அது டெய்லி குடிச்சிட்டு வராங்க. ஸோ இது குடிக்கிறது நல்லது தான். மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, டாக்ஸின்ஸை வெளித்தள்ளுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. ஸோ அதனால் மருத்துவ குணங்கள் வந்து இதுக்கு நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அதையும் தாண்டி சில சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் காலைல ஒரு ஜூஸாவோ டீயாவோ எடுக்கும்போது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷனை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டொமக் ஆசிட் செக்ரேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இந்த மாதிரி காலைல வெறும் வயிற்றில் இதை குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்புண் பிரச்சனை அதிகமாகிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை, அசிடிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த, அதாவது அசிடிட்டி வந்து முற்றிய நிலை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் முற்றிய நிலை தான் கேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் வந்து இது வந்து அதிகப்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. இதில் நேச்சுரலாகவே ஒரு மோனோஅமைன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரேனை ட்ரிகர் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ தலைவலி பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து லெமன் ஜூஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதேமாதிரி வயிற்றுப்புண் பிரச்சனை, இந்த அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து லெமன் ஜூஸை முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டொமக்கில் முக்கியமாக எடுக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தாராளமாக யார் வேணாலும் எடுக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க எடுக்கலாம். அவங்களுமே வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் எடுத்தால் போதுமானது. ஸோ டெய்லி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த ஜூஸில், இந்த லெமனில் வந்து ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் மட்டும் எடுங்க, அதுவே போதுமானது. ஓகே, நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.